ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அமைதி, ஆனந்தம், நிம்மதி, சந்தோஷம் இதுல ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 99.99% பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா அது திருக்கோவில் தான். குறிப்பா அழகிய தமிழ் மகன் என்னங்க அப்படி பாக்குறீங்க? எல்லா 6 படை முருகனை தான் சொல்றேன். அந்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை பத்தி சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய இஷ்ட தெய்வமே முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஒவ்வொரு முருகன் கோவிலுக்கும் ஏதாவது ஒரு வகையில தனி சிறப்பு இருக்குதான் செய்யுது. குறிப்பா திருவிடைக்கழி முருகன் கோவில்ல எந்தெந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி பக்கத்துல திருவிடைக்கழி அப்படிங்கிற ஊர்ல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருவிடைக்கழி முருகன் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த கோவில்னு சொல்றாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை கட்டதா வரலாறுகள் இருக்கு. இந்த கோவில்ல பல கல்வெட்டுகள் காணப்படுது. அதுல சோழ மன்னர்களுடைய காலத்தை கூட குறிச்சு வச்சிருக்காங்களாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இது மாதிரி புகழ்பெற்ற தமிழ் சைவ நாயகர்கள் இந்த முருகன் கோவில் மேல பக்தியான பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திருக்கோவில் 3 நிலைகளை கொண்டிருக்கு. முதல் நிலையில முதல் கடவுளாகிய விநாயக பெருமான், வள்ளி தெய்வ யானை சன்னதிகள் இருக்கு. 2ஆம் நிலையில முருகப்பெருமான் சன்னதியோ, 3ஆம் நிலையில பிரம்மா, விஷ்ணுவோட இந்த மாதிரியான மூர்த்திகளுக்கு சன்னதிகள் இருக்கு. கோவிலுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு அங்க போய் வந்தவங்க சொல்றாங்க. முருகப்பெருமான் பாப விமோசனம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோவில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. திருப்பல்லாண்டு பாடப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் அதீத சிறப்பு வாய்ந்ததுன்னு முருகப்பெருமான் மேல பக்தி கொண்டவங்க சொல்றாங்க. சேந்தனார் அப்படிங்கிறவரு திருமுறைகளை இங்க எழுதினதன் காரணமா முக்தி பெற்றார் அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை நடத்துறாங்க. இந்த பாத யாத்திரையில போய் நம்மளும் கலந்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும்னு பெரியவங்க சொல்றாங்க. அதனால மறக்காம நீங்களும் திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.